விட 350 ரூபா பாப்கார்னு 20 பேர் தான் நம்புவாங்க. ரிவ்யூவரால மட்டும்தான் படம் ஓடுதுன்னா எவ்வளவு படங்கள் ஓடணுமே. டபுள் மீனிங்கா தான் பேசுறாங்க. மச்சான் வாடா போலாம் அப்படின்னா ஒரு லேடி வந்து வாடா மச்சான் போலான்னு சொன்னா வாடானா எங்க வாடா அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் மீனிங் தான் எல்லாமே ரசிக்கிறாங்க, லைக் பண்றாங்க. இந்தியா கிளிட்ஸ் யூடியூப் சேனல்ல அவர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நாங்க உண்மையா கண்டிக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு உண்டான தரமான படம். ரேட்டிங் வந்து 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? படத்துல கொஞ்சம் டபுள் மீனிங் டாலர்ஸ் வச்சிருக்காங்க. பட் அது ரொம்ப ஓவரா வந்து மோசலிக்கிற மாதிரிலாம் இல்லை. நாங்கள் ஹீரோவா ஏற்றுக்கிட்டு நாங்கள் பார்க்குற நாங்களும் ஹீரோ தான். அதை உங்களை நாங்கள் மனசுக்குள்ளே பதிய வைக்கணும்ல. அப்படிங்கும்போது நாங்கள் ஹீரோ தானே. நாங்கள் ஹீரோயின் தான். நான் சொல்கிறேன், பப்ளிக் நாங்கள் தான் ஹீரோ. உங்களை ஹீரோவாக மாற்றுறதுக்கு நாங்கள் 300 ரூபாய் வாரம் 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் 3000 படம் எடுத்து விடுறீங்க. 3000 படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000 படம் பார்த்துருந்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு படத்துக்கு 300 ரூபான்னு வச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? ஒரு ஃபேமிலி உள்ளே வந்தால் 300 ரூபாயெல்லாம் படம் வாங்க முடியுது. 300 ரூபா படம், 300 ரூபாயை விட 350 ரூபா பாப்கார்னு கூட்டு வரதுக்குள்ள மொத்தம் ஒரு 4 பேரை கூட்டு வந்தால் 4000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்தில் 4000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. பிறகு கேள்வி கேட்க மாட்டோமா? எங்களுக்கு மிஸ்டேக்காக இருக்குன்னா மிஸ்டேக் இருக்குன்னு சொல்ல மாட்டோமா? அது எப்படி சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் கருத்து சொல்லலை. படம் நல்லா இல்லை. நாங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு ஷோ முடிஞ்சு ஒரு 20 பேராவது படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா ரிவ்யூ நாங்கள் எழுதி கொடுக்குறோம். எங்களுக்கு பாதி ரூபா அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்களா? இல்லை, ரிட்டர்ன் பண்ண முடியாத அளவுக்கு தரமான 100% உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற படம் தான் நாங்கள் எடுப்போம்னு அவங்களால ஒத்துக்க முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. இல்லை, வெளியில இருந்து ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு உள்ள போகிறோம்னு சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களா? இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க. ஆனால் நாங்கள் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொன்னதை மட்டும்தான் ஒத்துப்பாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு 100 பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேரையுமே நம்பி இன்னொரு 100 பேர் வந்து படம் பார்க்க மாட்டான். 20 பேர் தான் நம்புவாங்க. ரிவ்யூவரால மட்டும்தான் படம் ஓடுதுன்னா எவ்வளோ படங்கள் ஓடணுமே. ஏன் ஓடல? எத்தனை மக்கள் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த படம்லாம் ஓடாமல் விட்டுருக்கு தானே. சட்டம் என் கையில், அந்த படம் டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. அந்த படங்கள்லாம் ஏன் ஓடல? நந்தன் படம் அருமையான படம். எல்லா மக்களுமே நல்லா ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த படத்தெல்லாம். அதுக்கப்புறம் திருப்பி போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான படம். அந்த அருமையான படம் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. எத்தனை மக்கள் வந்து அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த படம் ஓடிச்சா? என்னோட கேள்வி, ஓடலையே. டிமாண்டிக் காலனி வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 3 பேர் தான் ஃபர்ஸ்ட், ஒரு 5 பேர், ஒரு 5-6 சேனல்ல தான் நல்லா இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் பயங்கரமா வந்துச்சு. ஏன் வந்து திருப்பி பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் மேலே அடுத்த ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு அது பிடிக்கணும்ல. கதை நல்லா இருந்தா படம் ஓடதாங்க போகுது. மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஓடுங்க. வெறும் ரிவ்யூவால மட்டும்தான் படம் ஓடலைங்கிறத யாராலுமே சொல்ல முடியாது. 10% வேணா ரிவ்யூவரால ஓடலாம். மிச்சம் இருக்க 90% படம் கதை நல்லா இருந்தா தான் ஓடும். இவங்க சொல்ற மாதிரி அமரன் படம் வந்து எவ்வளவோ கான்ட்ரிபியூஷன் ஆச்சு. ஆனால் மக்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க. குழந்தைங்க கொண்டு அழுதுகிட்டு தான் வந்தாங்க. அழுதுகிட்டே வாங்கினா நம்ம எல்லாரும் சொன்னாங்க. இல்லையே, படம் பிடிச்சிருக்க போய் தான் அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண வைக்கிதுங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன் நான். ரிவ்யூவர்ஸ் அப்படின்னா மீடியா நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மீடியாவில் வந்து வேகமாக எத்தனை ஆக்டர்ஸ், எத்தனை டைரக்டர், எத்தனை இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? உதாரணத்துக்கு அரசியலில் ஏகப்பட்ட பிரச்சனைன்னு வரும்போது மீடியாவில் தான் இது பண்ணுறோம். ஸோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயம்னு நினைக்கிறேன். இப்போ அரசியலில் எத்தனை பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. யாரையுமே வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 7 நாள் வரைக்கும் ரிவ்யூ சொல்லக்கூடாது. 7 நாளைக்கு அப்புறம் தான் ரிவ்யூ சொல்லணும்னு சொல்றாங்க. 7 நாள் யாருமே வரலன்னா அந்த படத்தை தூக்கிடுவாங்க. நல்ல படம் அதுல மிஸ் ஆயிருமே. கம்மியான பட்ஜெட்ல உள்ளவங்களுக்கு மிஸ் ஆயிருமே. இப்போ வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு படத்தை வந்து 3 மாசம் ஓட்டல, ஒரு படம் வரும்போது அடுத்த படம் வரும்போது அந்த படத்தை அழகா எடுத்துடுறீங்க. பெரிய பெரிய படங்கள், நல்ல படங்கள், நல்ல வசூல் ரீதியா வெற்றியான படங்களே ஒரு வாரத்துக்கு மேலே எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? அதை ஒரு வாரம் கழிச்சு ஒரு சில பேர் பார்த்த ஒரு 10 பேர் சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க அந்த படம் நல்லா இருக்குன்னு. அது வெறும் மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணா சொல்லலாம். ஆனால் 400 பேர்கிட்ட சொல்லணும்னா மீடியா தான். ஸோ அவங்க 400 பேரும் நம்பி பார்க்க வருவாங்கல்ல. ஓகேங்களா? நான் வந்து கங்குவா மூவி நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். அவங்க சொல்கிறாங்களே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. நான் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். எனக்கு அதுலேருந்து 1/2 மணி நேரம் தான் பிடிக்கல. 1 மணி நேரம் ஓகே, எனக்கு கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சு. சவுண்டு மட்டும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எனக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால வந்துட்டு நல்லா தான் சொன்னேன். இப்போ நான் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இப்போ சொன்னாங்களே அதை வாபஸ் பண்ணிப்பாங்க முடியாதுல்ல. ஏன் 100 பேர் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் 4 பேர் நல்லா இருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த 4 பேரை பார்க்கல, அந்த 4 பேரை யோசிக்கல, 100 பேரை மட்டுமே யோசிக்கிறீங்க. திருப்பி வர எல்லாருக்குமே வந்து அதை பிடிக்கல.
கான்செப்ட் பிடிக்கல. தெலுங்குல நல்லா தானே ஓடுது, அவங்க ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, அதனால அவங்க பாக்குறாங்க. தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இல்ல நாங்க பாக்குறோம். படத்தை பத்தி ஹைப் ஏத்தி விட்டதே இவங்க தப்பு. 2000 கோடி இந்தியா சினிமால பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்கும் அதுதான் உண்மை. ஹைப் ஏத்தி விட்டாங்க. உங்களுக்கு படம் நல்லா இருக்கும், நீங்க போய் பாருங்கன்னு சொல்றதுக்கும் நான் 2000 கோடி அடிப்பேன், நான் அந்த அளவுக்கு இந்த அளவுக்குன்னு சொன்னது இவங்க தப்பு. ஸோ அதோட எதிர்பார்ப்புகளோட தான் மக்கள் போவாங்க. அந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிறது நான் ஆரம்பத்திலே முடிவு பண்ணேன். ட்ரைலர் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன் தெலுங்கு வெர்ஷனாக தான் இருக்கும். தெலுங்கு